எல்லாருக்கும் வணக்கம். இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இது வந்து எங்கே இருக்குன்னா, சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர். இது ஒக்கூர் ரோட்டில், இது வந்து ஒக்கூர் ரோடு. இந்த சைடு போனால் காளையார் கோவில். இந்த இடத்துலேருந்து காளையார் கோவில் வந்து 15 கிலோமீட்ரு, ஒக்கூர் வந்து ஒரு 6 கிலோமீட்டர், மதகுப்பட்டி போனால் ஒரு 9 கிலோமீட்ரு. பாருங்கள், இதுதான் இந்த இடம் தான். இந்த தோப்பு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இதுதான் மெயின் கேட்டு. இது வந்து எத்தனை ஏக்கர்னா, மொத்தம் 36 ஏக்கர். இது வந்து பாருங்கள், இந்த தோப்பு தான் ஃபுல்லாக இடம் ஏரியா பூராமே ஃபுல்லாக கல்லூண்டி நல்லா ஃபினிஷிங் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. பூரா தென்னங்க நல்லா எந்திரிச்சு சூப்பராக இருக்குது. 36 ஏக்கரு. உள்ளே அப்படியே நெட்டுக்கு போய் நிறைய குடம் மாதிரி அப்படியே விரிஞ்சிருது. உள்ளே பெரிய வீடு இருக்குது, பங்களா வீடு. போரு, கேணி, ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. அதுபோக சந்தன மரம் 2000 மரம் இருக்குது, தேக்கு மரம் ஒரு 100 இருக்குது, செம்மரம் ஒரு 1000 மரம் இருக்குது. எல்லாமே மண் நல்லா சூப்பர் மண். பாருங்களேன், செம்மண் பூமி தான். நல்லா அருமையான இடமா இருக்குது. டைரக்ட் ஓனர் தான். இது இப்படியே போயிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் போகணும். இங்கேருந்து இந்த ரோட்டில் இருந்து இந்த இடத்த பார்க்கணுன்னா 1 கிலோமீட்டர் வரையும் போகணும். அந்த அளவுக்கு இருக்குது. மாமரம், எல்லா வகையான மரங்கள் வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா பலன் தரதாக தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸில் வந்து இந்த தென்னங்கண்டு வச்சு நல்லா எந்திரிச்சிருச்சு. பாருங்கள், இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செண்டு வந்து 35,000 சொல்கிறாங்க. பேசிக்கலாம் சொல்கிறாங்க. ஒரு செண்டு 35,000 பேசிக்கலாம் சொல்கிறாங்க. என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். எல்லா மரங்களுக்கும் வந்து சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்காங்க. எல்லா மரத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்காங்க. வீடு வந்து பண்ணை வீடு, பெரிய வீடாக போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. அது உள்ளே 1 கிலோமீட்டர் வரையும் போகணும். அந்த இதுக்கு நான் உங்களுக்கு அப்புறம் வீடியோவில் கூட போடுறேன். பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள் அந்த தென்னை மரம். அதெல்லாம் தாண்டி போகணும்.